43. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு. அல்லேலூயா. இப்போ இங்கே இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அப்போ வாயை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் உன் வாயில வரும். எவ்வளவுதான் வேஷம் போட்டு எவ்வளவுதான் நான் அதை அடக்கினாலும் என் இருதயத்துல கெட்டது பொல்லாங்கு இருந்துச்சுன்னா என் வாயில பொல்லாங்கு வரும். என் இருதயத்துல நன்மை இருந்தா என் வாயில நன்மை வரும். இருதயம் பொல்லாப்பா இருந்து நல்ல காரியங்களை ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. அது ஏன் ஆண்டவர் இங்கே அதை ஒரு மரத்திற்கு ஒப்பிடுகிறார். நல்ல மரம் அப்படின்னு எதை காண்கிறோம் அப்படின்னா, நல்ல கனியை கொடுத்தாதான் அது நல்ல மரம். கெட்ட கனியை கொடுக்குது ஆனா நல்ல மரங்கன்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? அவரு ரொம்ப கெட்ட வார்த்தையா பேசுறாருங்க, அவர் எல்லாரையும் குறித்து தூஷித்து பேசுறாரு, ஆனா அவர் நல்ல மனுஷர் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? நம்ம ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்கிறது எதனால அப்படின்னா, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே. அப்ப அந்த வார்த்தை எதனால வருதான் அப்படின்னா, பொக்கிஷமாகிய என் இருதயத்தில் இருக்கிற பொக்கிஷம், இருதயத்திலிருந்து. அப்போ என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்ல வார்த்தை வருதுன்னா என் இருதயம் நல்ல வார்த்தை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். என் இருதயத்துல கெட்டது, என்னோட வாயில கெட்டது வருதுன்னா அது என்னுடைய இருதயத்துல கெட்டது இருக்குன்னு அர்த்தம். இருதயத்துல இல்லாதது எதுவும் வாயில வந்துடாது. நிறைய பேர் தப்பா பேசுவோம், எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அதை மனுஷன் வேணா ஏத்துப்பான். அதை மனுஷங்கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? இப்போ இப்போல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்துருச்சு. ரெக்கார்டிங் வச்சு போய் கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? சாரி பிரதர், வாய் தவறி. அது எப்படி வாய் தவறி வரும்? வாய் தவறியெல்லாம் வராது. அது அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதுனால அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? வாய் தவறி பேசிட்டேன். உள்ள கபடு சூது வாங்க இருந்துச்சுன்னா வாயில் நன்மையாக வரும்? வராது. அதனால தான் வாய் என்ன பேசுது என்பதை ரொம்ப உன்னிப்பாய் கவனிக்கணும். ஒரு மனுஷனுடைய போக்கு எப்படி இருக்குது என்பது அவனுடைய வார்த்தையிலே வெளிப்பட்டு விடும். அதுதான் இங்க வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு அவனவன் வாய் பேசும். வாய் பேசும். அப்ப அந்த இருதயத்தை குறித்து வேதம் இங்கு நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 4:20-23. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எங்க காத்துக்கொள்? அப்ப இங்க நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? இருதயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னா, இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஏன்னா இருதயம் தான் ஒரு மனுஷனுடைய செயல்பாடு எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க நமக்கு நீதிமொழிகளிலும் அந்த ஆலோசனை தான் கொடுக்கப்படுகிறது. மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களை செவிசாய். அது மாத்திரம் இல்லாமல் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. எப்போ அது பிரியாமல் இருக்குமானா, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். ஹல்லேலூயா. தேவ வார்த்தைகள் உங்கள் இருதயத்திற்குள் நீங்க காத்து கொண்டீங்கன்னா தேவனுடைய கற்பனைகளை நம்ம கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தைகள் நம்ம இருதயத்திலே காத்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் பல இடத்துல நம்ம தேவனை விட்டு தேவையில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். ஹல்லேலூயா.
அப்போ வார்த்தையை உட்கொள்ளுகிறது. அவன் என்ன போட்டிருக்குது? வார்த்தைகளை கவனி, வசனங்களை நீ செவிசாய். அப்படின்னா சர்ச்சுக்கு போகிற எல்லாரும், ஆலயத்தில் உட்காந்துருக்கிற எல்லாரும் வாரம் வாரம் வசனம் கேட்குறோம், செவி சாய்க்கிறோம், இல்லைன்னே சொல்லலை, எல்லாமே கேட்கிறோம். ஆனாலும் அதன்படி ஏன் நடக்க முடியல அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய இருதயத்திற்குள் நம்ம காத்து கொள்வது இல்லை. அடுத்த வசனம் 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும், ரொம்ப முக்கியம், இதுதான் அண்டர்லைன் பண்ணி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. அப்ப இங்க இருதயம் ரொம்ப முக்கியம். இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? அந்த இருதயத்துல உனக்கு அங்க அட்டூழியம் அக்கிரமம் இருந்துச்சுன்னா வாயில அது வரும். நல்ல மரமா இருந்தா நல்ல கனி வரும், கெட்ட மரமா இருந்தா கெட்ட. அப்படின்னா நல்ல இருதயமா இருந்தா நல்ல வார்த்தைகள் வரும், கெட்ட இருதயமா இருந்தா கெட்ட வார்த்தைகள் வரும். இங்க நமக்கு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, உன் இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அந்த இருதயத்துக்கு என்ன கெப்பாசிட்டினா, அந்த இருதயத்திலிருந்து எனக்கு என்ன வரப்போகுது? ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. என் இருதயம் மட்டும் நல்ல இருதயமாக மாறிடுச்சுன்னா நான் நல்ல மனுஷன் ஆவதற்கு அதுதான் எனக்கு ரகசியம். அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்குமா? அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். ஹல்லேலூயா. சிலரை குணப்படுத்த வேண்டும் என்றால், சிலருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால், சிலரை நம்ம வழிக்கு திருப்பணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இருதயத்திற்குள் நம்ம பிரவேசிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் காண்கிறது இல்லை. எத்தனை ஆண்டுகளாக நம்ம வசனத்தை கேட்டாலும், எத்தனை தான் நம்ம வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்படுத்தினாலும் நம்ம மறுபடியும் விழுந்து விடுறதுக்கு காரணம் என்ன? நம்ம இருதயத்தை நம்ம காவலோடு நம்ம என்ன பண்ணலை, அதை நம்ம பார்த்து கொள்ளலை, காவலோடு நம்ம காத்து கொள்ளாமல் இருக்கிறோம். இப்போ இருதயத்தை ஏன் இங்கே சொல்லப்படுகிறதுனா, உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம எதை பார்த்து சொல்லுவோம்? நல்லா காத்துக்கொள்ளுங்கன்னு எதை பார்த்து சொல்லுவோம்னா, அந்த வஸ்துவோ அந்த பொருளோ ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் தான் அதை நம்ம காத்துக்கொள்ளுவோம். கரெக்டா இல்லையா? எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளுகிற பொருளுடைய வேல்யூவை பொறுத்து தான் அதை எந்த அளவுக்கு நம்ம காத்துக்கொள்ளுகிறோன்றது முக்கியம். அப்போ இங்கே நமக்கு வேதம் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்லுதுன்னா, இப்போ வேதம் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறது. அந்த இருதயம் தான், அங்கிருந்து தான் ஜீவ ஊற்று பிறக்கிறதுன்னு சொல்லுதான். என்ன அர்த்தம்? இருதயம் நல்லா மாறிடுச்சுன்னா என் வாழ்க்கை நல்லா தான் மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தை நான் ரொம்ப முக்கியமாய் காத்துக்கொள்ள வேண்டும், ரொம்ப காத்துக்கொள்ள வேண்டும். அந்த காத்துக்கொள்ளுகிறதுனா என்னன்றதை இப்போ நான் விவரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடுவோம். உங்கள் இருதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் அதிகமாக பேசாதீங்கன்னு எதுக்கு சொல்லுதுன்னா, நீங்கள் அதிகமாக பேச 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 வாய் திறக்க திறக்க அந்த காவல் என்ன ஆயிடுதுன்னா, அந்த காவல் கம்மி ஆயிடுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தம்பி பார்த்து பேசுங்க. அது என்ன பார்த்து பேசுகிறாங்க? கவனமாக பேசுங்கன்னு சொல்கிறாங்களா? எதை கவனம் பண்ணுறாங்க? எதை கவனம் சொல்கிறாங்க? என்னம்மா? என்ன வார்த்தை? என்ன வார்த்தைனா என்ன கவனம்னா எப்படி? உன் இருதயத்தை கவனம், அங்கே இருக்கிற எண்ணத்தை கவனப்படுத்து. உன் வாயில் தேவையில்லாத வார்த்தை வருதான்னு பாரு, அதில் பெருமை வருதான்னு பாரு, அதில் சிறுமை வருதான்னு பாரு, அதில் ஏதாவது கெட்ட வார்த்தை வருதான்னு பாரு. இல்லை, அதை கவனம்னா என்ன அர்த்தம்? இதை இருதயத்தை கவனமாய் நிதானித்து பேசுன்னு சொல்கிறது. நிதானித்து பேசுங்க. அப்போ இருதயம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக காணப்படுது. இப்போ காத்துக்கொள்ளுதுன்னா ரெண்டு விதமான காத்துக்கொள்ளுதல் இருக்கு. இல்லை, ரெண்டு விதமான என்ன அப்படின்னா, முதல்ல உள்ள இருக்கிறதை காத்துக்கொள்ளுறது, உள்ள இருக்கிறதை காத்துக்கொள்றது. அப்போ இங்கே காவல் போட்டிருக்கு இல்லையா? இரண்டு விதமான காவல். அதாவது உள்ள இருக்கிறதை பாதுகாக்கிறது ஒரு விதமான காவல். அப்போ நான் இருதயத்திற்குள் என்ன இருக்குதோ அதை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிறது ஒரு விதமான காவல். அதே இரண்டாவது காவல் என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து உள்ள போறதை தடை செய்கிற ஒரு காவல். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப இருதயத்தை ரெண்டு விதமாய் நான் காத்துக்கொள்ளணும். முதல்ல என் இருதயத்திற்குள் என்ன இருக்குது என்பதை பத்திரமா பார்த்துக்கொள்ளணும். நல்லது இருந்துச்சுன்னா அதை நல்லபடியாய் நான் பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த லூக்கால இருக்கு பாருங்க, அந்த லூக்கா வசனம் எடுங்க.
நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து ஆ, நல்லதை எடுத்து காட்டுகிறான். அதை ஏன் பொக்கிஷம் சொல்லுது? இப்போ கோல்டுக்கும் அதுக்கும் ஒத்து வந்துச்சா? பொக்கிஷமானதை நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் ம் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஆ, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அப்போ உள்ள இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூவான பொருளா இருந்துச்சுன்னா அதை பாதுகாத்து கொள்ள வேணும். ரெண்டாவது, உள்ள அவ்வளோ சீக்கிரம் தேவையில்லாத காரியங்கள் உள்ள போயிடாத மாதிரியும் அதை பாதுகாத்து கொள்ளணும். இந்த ரெண்டு அம்சத்திலுமே நம்ம இன்னைக்கு வீக்காய் காணப்படும். அப்புறம் உள்ள இருக்கிறத எப்படி நான் காத்து கொள்ள கூடும்? உள்ள என்ன இருக்குது அப்படின்றதே நான் தெரிந்து கொள்ளணும். உள்ள எனக்கு இருக்கிறது அப்படின்னா தேவ சொல்ற மாதிரி உள்ள உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று பிறக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்கிறது. இங்க தேவனுடைய வார்த்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கலாம். அப்ப இருதயத்துல இருக்கிற பொக்கிஷம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. என் இருதயத்துக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா அந்த இருதயத்துல என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதனாலதான் வசனம் சொல்றது உன் இருதயம் என்ன இருக்கு? ஜீவ ஊற்று அங்கிருந்து பெறப்படுகிறதுனா என்ன? அந்த இருதயத்திலிருந்து உங்களுக்கு அந்த டெபாசிட் வெளியில வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ண நீங்க கேட்டதெல்லாம் அங்கே டெபாசிட் ஆகும் பொழுது அது உங்க வெளியில வந்து கொண்டே இருக்கும். அப்ப இருதயத்துல பொக்கிஷம்னு நீங்க அதை கண்டாதான் அதை நீங்க பாதுகாப்பீங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம பொக்கிஷமாய் நம்ம வந்து அதை பாதுகாக்காததுனால தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு எத்தனை தடவை அது உரைக்கப்பட்டாலும் மறந்து போகிறதாய் காணப்படுகிறது. அது ஈஸியாக எப்படி நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் தெரியாமல் பண்ணிட்டேன். எப்படி பண்ணிட்டேன்? தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு என்ன, எல்லாரும் தானே பண்ணுறாங்க. எவ்வளோ ஈஸியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம புறம் தள்ளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை எனக்குள் இருதயத்துக்குள் போல. மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கேளுங்க, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பாருங்க, இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டான். இப்ப இந்த விதைக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து இங்க ஓமையாய் சொல்லும் பொழுது அதுல ஒரு கேட்டகரி எப்படி வருது அப்படின்னா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு பிரசங்கத்தை கேட்கிறான், வார்த்தையை கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கேட்டு அவன் என்னவா? அவன் உணராது இருக்கும் பொழுது. என்னது? உணராது இருக்கும் பொழுது. உணராது இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? தேவ வார்த்தையை கேட்டும் அதன்படி நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் உணர்ச்சி என்னிடத்துல எந்த உணர்ச்சியும் காணப்படுகிறது இல்லை. ஏன்னா இருதயத்துக்கு போயிடுச்சுன்னா நீ வேற மனுஷனா மாறிடுவேன். அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு உள்ள இருந்து ஜீவ ஊற்று பிறக்கும். ஏன் அது இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இன்னும் இருக்கிறேன்னா அது என் இருதயத்துக்குள் போகவே இல்லை. அப்படியே போயிட்டாலும் இங்க என்ன போடப்பட்டிருக்கு? பொல்லாங்கல் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்ப வார்த்தையை நான் உணராமல் அதை புரிந்து கொள்ளாமல் நான் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி இருக்குதாமா? வழி அருகே விதைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இப்ப மறுபடியும் பொக்கிஷத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். இங்க வசனம் அதுதான் சொல்லுது. இதை மனசுல வச்சு படிங்களேன். வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு புரியாமல் இருக்கும் பொழுது, அதை உணர்ந்து கொள்ள அவனுக்கு மனது இல்லாமல் இருக்கும் பொழுது அது எங்க காணப்படுதான்? வழி அருகே இருக்குதான். வழி அருகே இருக்கிறது போல இருக்குது. வழி அருகேன்னா என்ன? தேவ வார்த்தை நீங்க பீரோல வைக்கல, நீங்க எங்க எடுத்துட்டு போய் எங்க போட்டுறீங்க? வெளியில கிடக்குது. வெளியில தோட்டத்துல கிடக்குது. தோட்டத்துல கிடந்துச்சுன்னா அங்க மேயிற மாடா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் வேணாலும் அதை என்ன பண்ணலாம்? எடுத்துட்டு போகலாம். அல்லேலூயா. என்ன சொல்லுதுன்னா வழி அருகே அது விதைக்கப்பட்டதாமா. எது விதைக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தை. உன்னுடைய வார்த்தை இங்கே ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பீரோல் அதை வைத்திருக்கிறீங்களா? சேஃப்டி லாக்கரில் அதை வைத்திருக்கிறீங்களா? இல்லை அதை வழி அருகே வைத்திருக்கிறீங்களா என்பதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் வார்த்தை வந்து 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 நான் இன்னும் மாறாமல் இருக்கிறேன்னா நான் தேவனுடைய வார்த்தைக்கு இவ்வளோதான் மரியாதை கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா அதை நான் எப்பவுமே எங்கே வச்சுட்டேன்? திண்ணை மேலே வச்சுட்டேன். எங்கே வச்சுட்டேன்? திண்ணை மேலே வச்சுட்டேன். அதனால என்ன பண்ணுறான்? பொல்லாங்கன் வந்து அவனுடைய வேலை அது ஒன்று இருக்குது. பொல்லாங்கல் வந்து அதை நீங்க நேராக அதை போய் திருடி கொள்ளாதபடி நீங்கள் வந்து உள்ள லாக்கர்ல வச்சுட்டீங்கன்னா பொல்லாங்கனால் அதை திருட முடியாது.
திருட முடியாது. பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது, உரைக்க வரும்பொழுது, அது உங்கள் இருதயத்தின் லாக்கருக்குள்ளே போயிடுச்சுன்னா, உலகத்திலேருந்து எவ்வளவுதான் உங்களுக்கு சோதனை வந்தாலும் எந்த சூழ்நிலையும் நீ பொய் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. அது ஏன்னா உங்கள் இருதயத்தை லாக்கரில் போயிடுச்சு. அதை நீங்கள் சகல காவலோடும் நீங்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆனால் அந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அந்த எனக்குன்னா நான் என்ன போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பெருசாக நீங்கள் அதை உணராதபடி, அங்கெல்லாம் போட்டிருக்கு, உணராது இருக்கும் பொழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறது அதெல்லாம் எனக்கு என்னுடைய இது கிடையாது, நான் எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசில் அது அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள் போகாது. அது சிந்தையிலிருந்தே எடுத்துக்கொள்ளப்படும். சிந்தையிலேருந்தே. ஆமாம், அதுதான். அதனால தான் அது மறதி வந்துடுது. அதனால தான் அது மறந்ததுக்கப்புறம் அந்த பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து விட்டு போய்விடுகிறான். அப்போ நம்ம கேட்டது மாத்திரம் அதன்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து அது களவிடப்படுகிறது. அதனால தான் வேதம் நமக்கு சொல்கிறது, இருதயத்தை சகல காவலோடும் காத்துக்கொள். கேட்கிற வசனத்தை நல்லா உணர்ந்து உள்ள இருக்கிறதை உள்ள அதை வைக்கிறதை நம்ம கவனமாய் காணப்படுவோம். அப்போ உள்ள இருக்கிறதை நான் பாதுகாத்துக் கொள்கிறது ஒரு விதமான பாதுகாப்பு. உள்ள இருக்கிறதை பாதுகாத்துக் கொள்வது ஒரு விதமான பாதுகாப்பு. அடுத்ததாக அந்த ஏன் நான் அதை பாதுகாக்கணும் அப்படின்றதை இங்க யாக்கோபு 1:23-24 சொல்லுது பாருங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு, இங்க பாருங்க, ஏன் எனக்கு அது இருதயத்துக்குள் போகலன்னா பாருங்க, அதுக்கான அர்த்தம் தான். அதன்படி திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருந்தானா, கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை. என்ன நிலைமை? திருவசனத்தை கேட்குறோம், அதில் தப்பே இல்லை. ஆனால் அது எனக்கு இருதயத்துக்குள் போகும் அப்படின்னா, இங்கே வந்தது எப்போ இங்கே இருதயத்துக்குள் போகும்னா அதன்படி நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதே போல தேவனுடைய வார்த்தையுமே திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிறவங்களாங்க. கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிறது போல காணப்படுகிறாங்க. கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்த்து அது அடுத்த நிமிஷமே நம்ம என்ன ஆயிடுறோம்? மறந்து போகிறவராய் காணப்படுகிறோம். ஏன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் கேட்கறதுல மாத்திரம்தான் இருக்குதே தவிர அதை செய்கிறதுல இல்லை. ஏன் எனக்கு பதிய மாட்டேன்னு தான், அதனால செய்யாமல் இருக்கிறதுனால எனக்கு பதிய மாட்டேன்னுது. முக்கியம் எதுன்னா உள்ள போகுது, முக்கியம் இல்லாதது வெளியே பார்ப்போம். நம்ம பிரெயினுமே அதே போல தான். நம்ம பிரெயினுக்கு தேவ வார்த்தையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோ திருவசனமோ இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வார்த்தை உள்ளே வரும்பொழுது அது தூக்கத்தை என்னென்னவோ கொடுக்குது. ஆனால் எனக்கு இன்னைக்கு உலகத்தில் வாழறதுக்கு என்ன வேணும், அதற்கு பிரயோஜனமாக யாராவது பேசும்பொழுது அந்த நேரத்தில் எனக்கு தூக்கமே வரமாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அதில் மாத்திரம் பிழைக்கிறது இல்லை, தேவனுடைய திருவசனம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, இதுதான் போன வாரம் நம்ம தியானிச்சோம், இதை நீங்கள் ருசித்திருந்தீங்கன்னா தேவ வார்த்தையை திருவசனத்தை நீங்கள் அசட்டை பண்ணவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. திருவசனத்தை நான் குற்றமாக சொல்லவில்லை, நம்ம மைண்ட் அப்படி தான் ஒயராக இருக்குது. நம்ம மைண்டுக்கு எது முக்கியம் தோணுதோ அன்றைக்கி நம்மளை அலர்ட்டாக வச்சுருக்குது. நம்ம மைண்டுக்கு அது முக்கியம் இல்லைன்னா அது தூக்கத்தை கொடுத்துருக்குது. எது முக்கியமோ எது முக்கியம் இல்லை அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை நல்லதாக போதா கெட்டதாக போதா. அதனால தான் உங்கள் இருதயம் நல்ல கனியா கெட்ட கனியானா, உங்கள் இருதயத்தில் எதை நீங்கள் பொக்கிஷமாக வைக்கிறீங்களோ அதை வைத்து தான் உங்கள் வாழ்க்கையோடைய அவுட்புட் வரும். ஹல்லேலூயா. திருவசனத்தை பொக்கிஷமாக வச்சனா நீ நல்ல மனுஷனா நல்ல கனியை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் அதுக்காக தான் உங்களை அழைத்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த திருவசனத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். கடைசியாக நான் சொல்லியதோடு முடிக்கிறேன். அப்போ அந்த உள்ள இருக்கிறதை பாதுகாக்கிறது ஒரு விதம், அதே போல இரண்டாவது உள்ள என்ன போகுதுன்றதையும் நான் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப இங்க நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கர் உங்களுக்கு எப்போ ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் துன்மார்க்கரோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு யார் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்களோ அந்த ஆலோசனை தான் உங்கள் இருதயத்திற்குள் போகும். அதனால தான் எங்கள் வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீ நடவாமல், அவங்களோட நடவாமல். அடுத்து என்ன போட்டிருக்குது, பாவிகளுடைய வழியில் நில்லாமல். பாவிகளுடைய வழியில் நில்லாமல். பாவிகளுடைய வழியில் நில்லாமல்லாம் என்ன அர்த்தம், அவங்களோட உங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல். சண்டே அன்னைக்கு தேவ வார்த்தை இன்னைக்கு கேட்ட உடனே அது உள்ளே போயிடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, அது எப்படி இருக்கணுமா, வழி அருகே அதை நீங்கள் என்ன பண்ணலாம், தியானிக்கும் பொழுது அது உங்கள் இருதயத்திற்குள் போகும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பீரோவில் வைக்கிறதுக்கு, உங்களுடைய லாக்கரில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த வசனத்தை புரிந்து கொள்வது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கறதே இல்லையே. சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்டுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ சொந்தக்காரருக்கோ ஃபோன் பண்ணி, அந்த மாடை கட்டினியா, இந்த இதை பண்ணியா, இந்த நகையை வச்சியா, அந்த இதை பண்ணியா, அவன் என்ன அப்படி பண்ணுறான், இவன் என்ன அப்படி பண்ணுறான்னா, அடுத்த வாரம் என்னங்க வசனம் தியானிச்சிங்க, அது அது அப்படி தான் போகுது. அதுதான் அந்த வழி அருகே உட்கார்ந்துருக்கிறேன். அப்புறம் நான் எப்படி மாறுவேன்? அதனால் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அடுத்தது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், தண்ணி அடிக்கிறவங்களோட போய் உட்காராதீங்க, தண்ணி அடிக்கிறவங்கள போய் அவங்களோட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அங்கே போய் எனக்கு அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போய் உட்காந்துக்கிறோம். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எதுவுமே பலிக்காதனால தான் இங்கே சங்கீதம் நமக்கு சொல்லப்படுகிறது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க. உங்களை நீங்கள் உட்காந்துருக்கிற கேங்கு சர்ச்சாவே கூட இருக்கலாம், ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்ன என்பதே கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா யாருக்கும் உங்களை பிடிக்காது, உங்களை வெறுத்துருவாங்க. பரவாயில்ல, நீ போய் தனியாக போய் உட்காருங்க. ஃபஸ்ட்டு தனியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உன்னால் உன்னை குறித்து யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லை. இது சத்துரு உனக்கு கொண்டு வருகிற பொல்லாங்கு. நான் என்னை குறித்து எப்போ யோசிப்பேன், நான் உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, இதெல்லாம் எப்போ நடக்கும், தனிமையாக இருக்கும்போது நீ உன்னை குறித்து யோசிக்கும் போது தானே வரும். நீ தான் தனியாகவே இருக்கிறதுக்கு தயாராக இல்லையே. எனக்கு தனியாக இருந்தால் பயமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல இருக்கிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் பாவம் இருந்தால் அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறது உங்களை அடிப்பதற்காக அல்ல, உங்களை சீர்திருத்தி உங்களை இன்னும் உன்னதமான மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. அநேகர் தன்னுடைய இருதயத்தில் பெரிய பொல்லாங்காய், பெரிய ஒரு ரவுடியாய், பெரிய பெரிய பாவத்தில் இருந்தவங்க எல்லாம் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க ஒரு தனிமைக்குள்ளே போனாங்க. அல்லேலூயா. ஒன்று சரீர பிரகாரமாய் தனிமையில் போயிருப்பாங்க, இல்லை ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஜெயிலில் போய் எத்தனை பேர் மாறி இருக்காங்க தெரியுமா? அதனால தான் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான. துன்மார்க்கருடைய நீங்கள் இடத்துல என்ன பண்ணாதீங்க, அவங்க ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ உட்காராமல் இருக்கும் பொழுது உன் இருதயத்திற்குள் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பொறாமைகள், தேவையில்லாத போட்டிகள், இதெல்லாம் உங்களுக்குள் போகாதபடி ஆண்டவர் உங்களை காத்து கொள்வார். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு நல்லா தெரியும், ஆண்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி, உங்களுக்கு இருக்கிற உணர்வுகளை அதிகப்படுத்துறது இன்னொரு ஆணாக தான் இருப்பான். அது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற, நானா பண்ணேன், அவன் தானே பேசினான், நீ தான் அவனை தேடி போயிட்டு இருக்கிற. ஆண்டவர் அங்கே தான் குற்றம் கண்டுபிடிப்பார். ஆண்டவரால் தான் வசனம் சொல்லுது, முகத்தை பார்க்குற ஆண்டவர் இருதயத்தை ஆண்டவருக்கு தெரியும். நீ அங்கே போக வேண்டிய பிளானே கிடையாது. வாரம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவனோட டீ சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவன் பேசுறது உனக்கு இனிமையாக இருக்குது. ஏன்னா அவன் என்ன பேசுகிறான், சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி, இந்த ப்ராட்காஸ்டர் மாதிரி சிங்கப்பூரில் நடக்கிற எல்லா அசிங்கத்தையும் சொல்லுவான். எல்லா அசிங்கத்தையும் சொல்லுவான். அது தெரியுமா, அவங்கள கரெக்ட் பண்ணிட்டான், அங்கே அவங்களுக்கு இதாகிடுச்சான், அது இது பண்ணுது. இப்போ நமக்கு அதில் ஒரு குதுன்னு இருக்குது. அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு எங்கே போனோம், ஆண்டவரே ஏசப்பா நான் ஏசப்பா எங்கேருந்து அந்த வசனம், நம்ம பேசின வசனம், அதனால தான் வழி அருகே நான் வச்சுட்டு இதெல்லாம் என் இருதயத்துக்குள்ளே போயிடுது. கரெக்டாக இல்லையா? வெளியில் இருக்கிற சாணியை யாராவது எடுத்துன்னு போய் பீரோவில் வைப்பீங்களா? ஆனால் நம்ம அப்படி தான் வச்சுருக்கிறோம். சாணியை பீரோவில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வர முடியும்? நீங்களே போவீங்களான்னு தெரியாது. அதனால் அசிங்கத்தை எடுத்துன்னு போய் நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீடே எப்படி இருக்கும்?
நாரும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நீ நாராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? அந்த சாணியெல்லாம் இப்போ இருந்தாலும் அதை எடுத்து நான் வெளியில் போட்டு எது உண்மையான பொக்கிஷமோ அதை இருதயத்தில் வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு நான் காவலை போட்டு நான் எப்படி இருக்கணும்? நான் அலர்ட்டாக இருக்க ஆண்டவர் என்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ராபோஜனில் கலந்து கொள்ளும் பொழுது இதை எப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறாரோ, எதை விட சொல்லுகிறாரோ, யாரை விட சொல்லுகிறாரோ, எது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் பாவம் போகிறதோ, எது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு விரும்பத்தகாத காரியங்கள் போகிறதோ, அதெல்லாம் விட்டு நீங்கள் விலக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.